உலகெங்கும் பறந்து விரிந்து காணப்படும் என் அன்பு இந்திய சொந்தங்களுக்கு என் அன்பான வணக்கம். நான் உங்கள் ஜேஜே ரியல் எஸ்டேட்லேருந்து ஜான்சன் பேசுகிறேன். சார், இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு ரீசேல்ஸ் ஹவுஸை தான் நம்ம வந்து பார்க்க வந்திருக்கிறோம். இந்த ரீசேல்ஸ் ஹவுஸ் எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை முறையாக இப்போ தான் நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அந்த பெல் ஐக்கான் பட்டனை கொஞ்சம் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம அடுத்தடுத்து போடுற வீடியோஸ் உங்கள் செல்ஃபோனை நோக்கி வரும். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். சார், இந்த ரீசேல்ஸ் ஹவுஸ் எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா வேப்பம்பட்டு, அதாவது வேப்பம்பட்டு ஸ்ரீராம் காலேஜுக்கு, ஸ்ரீராம் இன்ஜினியரிங் காலேஜுக்கு அப்படியே பேக் சைடில் வந்து இந்த நமக்கு இந்த ரீசேல்ஸ் ஹவுஸ் அமைஞ்சிருக்கு. பக்கத்தில் எல்லாமே வீடுங்க தாங்க, எல்லாமே வீடுங்க தான். நல்ல ரோடெலாம் நல்லா அருமையாக இருக்குது. இந்த ரோட்டில் இருந்து இறங்கி போனீங்கன்னா அந்த இருக்குது பாருங்கள், அந்த வீடு தான், அந்த ஒயிட் கலர் வீடு தான் நமக்கு வந்து சேல்ஸுக்கு வந்திருக்கு. ஈஸ்ட் ஃபேஸிங்கில் உங்களுக்கு அற்புதமாக அமைஞ்சிருக்கு. ஃப்ரண்டேஜ் ரோடு வந்து உங்களுக்கு வந்து 23 ஃபீட் ரோடு, ஃப்ரண்டேஜ் ரோடு. லேண்ட் வித் பில்டிங் அப்ரூவ்டு, டிடிசிபி அப்ரூவ்டு, லேண்டு டிடிசிபி அப்ரூவ்டு, பில்டிங்க்கு பிளான் அப்ரூவ்டு வாங்கியிருக்கிறாங்க. பக்கத்துலேயே நல்ல வீடுங்க, பெரிய பெரிய வீடுங்க தாங்க, எல்லாமே பக்கத்துலேயே பெரிய பெரிய வீடுங்க தான். உங்களுக்கு பார்த்தீங்கனாலே இந்த வீடு மறைச்சிருக்கு. ஸ்ரீராம் இன்ஜினியரிங் காலேஜுக்கு அந்த காலேஜ் இருக்கிறது, இந்த வீடு மறைச்சிருக்கு. நான் மாடியிலிருந்து உங்களுக்கு வியூஸ் காட்டுறேன். பக்கத்துலேயே ரயில்வே ட்ராக்கு, பக்கத்துலேயே அந்த ஒயிட் பில்டிங்க்கு அந்த ஒரு பில்டிங் இருக்குது பாருங்கள். இந்த வண்டிக்கு நேராக ஒரு பில்டிங் இருக்கும், அது மேலேருந்து காட்டுறேன். அந்த ஒயிட் பில்டிங் ஃப்ரண்ட்டில் தான் ட்ராக்கு. அப்படியே போனீங்கன்னா வேப்பம்பட்டு ரயில்வே ஸ்டேஷன். கரெக்டாக இங்கேருந்து வேப்பம்பட்டு ரயில்வே ஸ்டேஷன் வந்து உங்களுக்கு வந்து ஒரு 2 இல்லாட்டினா 2.25 கிலோமீட்டரில் உங்களுக்கு, ஏன்னா பாக்ஸ் மாடலில் வரும். நீங்கள் இப்படி போய் அந்த மாடலில் அப்படி வரணும். ஸோ அதனால் ஒரு 2லேருந்து 2.25 உங்களுக்கு கிலோமீட்டர் வரைக்கும் நமக்கு வேப்பம்பட்டு ரயில்வே ஸ்டேஷன் வரும். வேப்பம்பட்டு ஸ்ரீராம் இன்ஜினியரிங் காலேஜ் வந்து உங்களுக்கு வந்து ஒரு மிஞ்சி போச்சுன்னா ஒரு 1/2 கிலோமீட்டர்லேருந்து ஒரு கிலோமீட்டருக்குள்ளே இருக்கும். ஆனால் நம்ம எங்கேருந்து பார்த்தாலே தெரியும் காலேஜ். இந்த வீடு தாங்க. இப்போ அதாவது வீடு வந்து ஃப்ரண்ட்டில் இப்படி இருக்குதுன்னு நீங்கள் தயவுசெய்து நினைக்க வேண்டாம். ஏன்னா பராமரிப்பு இல்லாமல் அப்படி இருக்குது. வீடு உள்ளே அருமையாக இருக்குது. நல்லா அருமையான ஒரு வீடு வித் கார் பார்க்கிங்கோட நல்லா அருமையாக இருக்குது. ஒன்று தாங்க, ஒயிட் வாஷ் பண்ணணும், அவ்வளோதான். மற்றபடி ஒன்றுமே கிடையாது. பெயிண்டிங் பண்ணிட்டோம், வீடு சூப்பராக இருக்கும். ஈஸ்ட் ஃபேஸிங் ஃப்ரண்டேஜ் ரோடு வந்து உங்களுக்கு ஆக்சுவலாக 23 ஃபீட் ரோடு. பக்கத்தில் இது ஒரு வீடு, இவங்க மேற்க பார்த்த ஸ்பேஸில் வீடு. இது ஃபுல்லாக 3 வீடு கட்ட போகிறாங்க. எல்லாமே வீடுங்க தான். பக்கத்தில் எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே வீடுங்க தான். இது ஒரு தெருவு. இதில் வந்து க்ளீன் பண்ணி போட்டிருக்காங்க. இப்போ எய்தாப்பில் வீட்டில் கேட்டேன், 3 வீடு கட்ட போகிறாங்க. இங்கே ஈஸ்ட் ஃபேஸிங்கில் 3 வீடு கட்ட போகிறாங்க அப்படிங்காங்க. இப்போ நல்ல டெவலப்மெண்ட் தாங்க. இதுக்கு அடுத்து எல்லாமே வீடு தாங்க. உங்களுக்கு கலக்கமாக இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து அந்தளவுக்கு ஒரு தெரிய மாட்டாங்க. ஏரியா சூப்பரான ஏரியா, தண்ணி அற்புதமான ஒரு தண்ணி. ஃப்ரண்ட்டில் கேட்டு, நல்லா ஒரு கார் பார்க்கிங்க்கு ஒரு கேட்டு கொடுத்துருக்காங்க. 2 வீலர் பார்க்கிங்க்கு அந்த ஒரு கேட்டு. நல்லா அருமையாக இருக்காங்க. அருமையான ஒரு வீடு தாங்க. நல்லா ஹைட் ஏற்றி தான் கட்டியிருக்காப்புல. இது வந்து செப்டிக் டேங்கு. அப்படியே பார்த்தீங்கன்னா ஒயிட் வாஷ் மட்டும் தான் பண்ணணும், வேறு ஒன்றும் கிடையாது. வீடு பில்டிங்லாம் நல்லா தாங்க இருக்குது. பில்டிங் அருமையாக இருக்குது. ஒயிட் வாஷ் மட்டும் பண்ணணும். கீரலோ வேறு ஒரு மேஜர் ஃபால்ட்டு எதுவுமே கிடையாது. பராமரிப்பு இல்லாமல் அப்படி இருக்குது. இது வந்து கிணறுங்க. நான் இதை தூக்கி பார்த்தேன். கிணறுக்கு வந்து இவங்க இங்கே மோட்ரு போட்டிருக்காங்க. இப்போ மோட்டரை கழட்டி உள்ளே வச்சுருக்காங்க. மோட்ரு கண்டமாக தான் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். மோட்ரு போயிருக்கும். ஆக்சுவலாக வந்து மோட்ரு ரொம்ப நாள் ஆயிடுச்சு, ஆள் இல்லை, அதனால் ரொம்ப நாள் ஆயிடுச்சுனால மோட்ரு போயிருக்கும். மோட்ரு வாங்குறவங்க ஃபிட் பண்ணிக்கிற வேண்டியதான். இது வந்து ஒரு காமன் பாத்ரூம். இது வந்து காமன் பாத்ரூம், இந்தியன் டாய்லெட். இது வந்து காமன் பாத்ரூம். ஆள் இருக்காங்க, வீட்டு ஓனர் உள்ளே க்ளீன் பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு. காமன் பாத்ரூம், இந்தியன் டாய்லெட். அது அப்படியே பார்த்தீங்கன்னா மேலே, அதாவது இதுவே ரோட் மட்டத்தில் இருந்து ஒரு 2 to 2.5 அடி ஹைட்டில் இருக்குது. அது இல்லாமல் போர்த்திகோலேருந்து இது வந்து உங்களுக்கு வந்து ஒரு 2.5 அடி ஹைட்டில் இருக்குது. நல்லா ஹைட்டில் தான் கட்டியிருக்காங்க வீட்டை பார்த்தீங்கன்னா நல்லா அருமையாக இருக்குங்க. ஒரு ஹாலு பார்த்தீங்களா, வீடை பொறுத்த வரைக்கும் நல்லா அருமையாக இருக்குது. ஹாலு, இது வந்து கிச்சன். ஈஸ்ட் ஃபேஸிங்கில் கிச்சன் கொடுத்துருக்காங்க. வீட்டு உள்ளெல்லாம் தாறுமாறாக இருக்குது. நல்ல ஒரு ஒயிட் வாஷ் மட்டும் தான் அடிக்கணும், அதுதான் தாறுமாறாக ஆகிடும். பார்த்தீங்களா, இது பூஜை ரூம் மாதிரி வச்சுருக்காங்க. கடைங்க சின்ன பூஜை ரூம் மாதிரி இந்த இடத்துல வச்சுட்டு லைட்டு கொடுத்துருக்காங்க. பூஜை ரூம். இது செல்ஃபு, சிங்க்கு, சிலிண்டர் வைக்கிறதுக்கெலாம் கேப் விட்டு நல்ல இடம் விஸ்தாரமாக கொடுத்துருக்காங்க.
ஒரு விண்டோ கொடுத்துருக்காங்க, எக்ஸ்ட்ரா ஸ்பேன் வைக்கிறது கொடுத்துருக்காங்க. பார்த்தீங்களா? அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டில் டிவி வைக்கிறதுக்கு செல்ஃபு, நல்ல விண்டோ எல்லாமே வுட்டில் தாங்க கொடுத்துருக்காங்க. வுட்டில் தான் உங்களுக்கு கதவு எல்லாமே கொடுத்துருக்காங்க. நல்லா அருமையாக இருக்குது. வீடை பொறுத்த வரைக்கும் நல்லா அருமையாக இருக்குது. இப்போ ஃப்ரண்ட்டில் வந்தோன்னா ஒரு வாஷ் பேஷன் கொடுத்துருக்காங்க. அப்படியே பார்த்தீங்கன்னா இது ஒரு பெட்ரூம் வச்சு கொடுத்துருக்காங்க. பார்த்தீங்களா? இது ஒரு பெட்ரூம். அப்படியே பார்த்தீங்கன்னா இது ஒரு பெட்ரூம். இது அட்டாச்சு பாத்ரூம். அது ஒரு பெட்ரூமுக்கு அட்டாச்சு கிடையாது, இதுக்கு அட்டாச்சு பாத்ரூமோட ஒரு பெட்ரூம். அட்டாச்சு பாத்ரூமோட ஒரு பெட்ரூம் இருக்குது. ஷவர் டோர்லாம் கொடுத்து வெஸ்டர்ன் டைப்பில் கொடுத்துருக்காங்க. ஒரு நல்ல ஒரு கம்மியான பட்ஜெட்டில் தான் இந்த வீடு. அதாவது பார்த்தீங்களா, அதாவது உங்களுக்கு வந்து லேண்ட் ஏரியான்னு சொல்ல போனீங்கன்னா உங்களுக்கு வந்து இல்லை இது வந்து ஃப்ரண்டேஜ் 37க்கு 28 மொத்தம் 1043 ஸ்கொயர் ஃபீட்டில் உங்களுக்கு லேண்டு. பில்டப் ஏரியான்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 700 ஸ்கொயர் ஃபீட்டில் பில்டப் ஏரியா பண்ணியிருக்கிறாங்க. அப்படி மேலே போய் காட்டுங்க. ஃப்ரண்டேஜ் ரோடு வந்து உங்களுக்கு வந்து 23 ஃபீட் ரோடு. ஸ்ரீராம் இன்ஜினியரிங் காலேஜ் வந்து இங்கேருந்து உங்களுக்கு ஒரு 1/2 கிலோமீட்டர் மேலே வந்து உங்களுக்கு வந்து லொக்கேஷன் காட்டுறேன். அந்த அருக்கு பாருங்க, அந்த போர்டுக்கு எழுதியிருப்பாங்க, அந்த கம்பியில் எழுதியிருக்காங்க ஸ்ரீராம் இன்ஜினியரிங் காலேஜ் அப்படின்ட்டு. சரிங்களா? அந்த இருக்கிறாங்க ஸ்ரீராம் இன்ஜினியரிங் காலேஜ்னு கரெக்டாக அந்த என் நேராக ஒரு வீடு இருக்கா, அந்த வீட்டுக்கு மேலே பாருங்கள் ஸ்ரீராம் இன்ஜினியரிங் காலேஜ்னு இருக்கும். ஸோ பக்கத்துலேயே தான் இருக்குது. சுற்றி வீடுங்க தாங்க, சுற்றி எல்லாமே வீடுங்க தான். இந்த இடம் கட்ட போகிறாங்க. இந்த ஆள் வந்து பார்த்துட்ருக்காங்க. இந்த இடம் கட்ட போகிறாங்க, இந்த வீடு கட்ட போகிறாங்க. இங்கே வீடு கட்ட போகிறாங்களாண்ணே? அதான் சொன்னாப்புல, ஏற்று வீட்டில் சொன்னாப்புல 3 வீடு வருதாம்ல? ஓகே. அவர் பார்த்த நபர்கிட்டே கேட்டாச்சு, 3 வீடு வருது, 3 வீடு கட்ட போகிறாங்க அப்படின்ட்டு. ஏரியாவும் அருமையான ஏரியா. அந்த ஒயிட் பில்டிங் தான் அந்த இருக்கு பாருங்கள், அந்த இதுலேயே பார்த்தீங்கன்னா தெரியும். அதான் உங்களுக்கு ட்ராக்கு. ஏன்னா இங்கேருந்து ரயில்வே ஸ்டேஷன் எத்தனை கிலோமீட்டர் வரும்? 2 கிலோமீட்டர் தானே. இன்ஜினியரிங் காலேஜ் ஒரு 1/2 கிலோமீட்டர் வருமா? 1 கிலோமீட்ரு. பார்த்தீங்களா, ரயில்வே ஸ்டேஷனுக்கு வந்து 2 கிலோமீட்ரு கரெக்டாக. ஏன்னா உங்களுக்கு பக்கம் தான், தெருவாக உள்ள பாக்ஸ் மாடலில் வந்து வர்றதுனால உங்களுக்கு அந்த 2 கிலோமீட்டர் வரும். ரோடு வழியாக போகணுன்னா ட்ராக் இந்த தான் இருக்குது. இந்த வீட்டிலேருந்து அந்த இங்கேருந்து ஒரு 200 மீட்டர் தான் உங்களுக்கு ட்ராக்கு. அப்படியே வந்து அது அப்படி வந்துடுது. ஸோ நம்ம இப்படி தான் போகணும் பார்த்துக்கங்க. இப்படி இந்த லெவலில் தான் போகணும். இந்த இருக்குது ட்ராக்கு 200 மீட்டரில் இந்த இருக்குது ட்ராக்கு. அப்படியே வந்து அது இந்த நெட்டுக்கு வந்துடும். நம்ம போகிறது இந்த ரோட்லேயே, இந்த இருக்குது பாருங்கள், இந்த ரோட்லேயே அப்படியே போனால் ஒரு 2 கிலோமீட்டர் ஆகும். ஸ்ரீராம் இன்ஜினியரிங் காலேஜ் ஒரு கிலோமீட்ரு. ஏன்னா இதுவும் இப்படி சுற்றி நம்ம அப்படி போய் தான் ஃப்ரண்ட்டில் வரணும். அதனால் 1 கிலோமீட்டர் பக்கத்தில் எல்லா ஃபெசிலிட்டியும் பக்கத்தில் ஒரு கிலோமீட்டரில் உங்களுக்கு வித்தின் ஆல் ஃபெசிலிட்டி வந்து வித்தின் 1 கிலோமீட்டருங்க. எல்லா வசதியும் 1 கிலோமீட்டருக்குள்ளே இருக்குது. நல்ல காமான ஏரியா. தண்ணி அருமையான தண்ணி. இங்கே போர் தண்ணி நல்லா அருமையான தண்ணி. எல்லா வீட்லேயும் மேக்ஸிமம் கிணறு தான் வச்சுருப்பாங்க. இங்கே போர் கூட எடுக்க மாட்டாங்க. ஏன்னா போர் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு கிடையாது. ஏன்னா 20-30 அடியிலே உங்களுக்கு தண்ணி. அதனால் போர் தான், அதனால் கிணறு தான். இந்த வீட்லேயும் கூட பாருங்களேன், இந்த இருக்கு பாருங்கள் கிணறு, இந்த இருக்கு பார்த்தீங்களா, இந்த கிணறுல தண்ணியே தெரியும் பாருங்கள், தண்ணி துண்டாக தெரியும். இந்த தெரியுதா தண்ணி
தண்ணி அத பக்கத்திலே இதுனாப்புல போர் யாரும் இருக்க மாட்டாங்க. வீட்டிலே கிணறு. இந்த வீட்லேயும் ஒரு கிணறு இருக்குது. அதுவும் நல்லா மட்டத்துக்கு தண்ணி கிடக்கு. இது அதான் ஆக்சுவலாக 300 வாட்டி நான் இதோட ஃபுல் டீட்டெயில்ஸை சொல்லிடுறேன். 13 வருஷம் இந்த வீடு பழமையான வீடு தான். 13 வருஷம் ஓல்டு. லேண்ட் ஏரியா 37க்கு 28 ஈஸ்ட் ஃபேஸிங் 1043 ஸ்கொயர் ஃபீட் லேண்டு. பில்டப் ஏரியா 700 ஸ்கொயர் ஃபீட்டு. ஃப்ரண்டேஜ் ரோடுன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 23 ஃபீட் ரோடு. ரயில்வே ஸ்டேஷன் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 கிலோமீட்ரு. இன்ஜினியரிங் காலேஜ்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்ரீராம் இன்ஜினியரிங் காலேஜ் பார்த்தீங்கன்னா ஒரு கிலோமீட்டரில். கடைகள் எல்லாமே ஆல் ஃபெசிலிட்டி ஸ்கூல்லேருந்து எல்லாமே வித்தின் 1 கிலோமீட்டருக்குள்ளே உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. ஹாஸ்பிட்டல்லேருந்து, கிளினிக்லேருந்து, அடுத்தாப்புல ஒரு சூப்பர் மார்க்கெட்லேருந்து எல்லாமே வித்தின் 1 கிலோமீட்டருக்குள்ளே உங்களுக்கு அவைலபிளில் இருக்குது. ஈஸ்ட் ஃபேஸிங்கு. ப்ரைஸ் என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா 25 லேக்ஸ் சொல்கிறாங்க. அதாவது 25 லட்ச ரூபா சொல்கிறாங்க. நெகர்சபுள் டைரக்ட் ஓனர். இந்த வீடு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா என்னோடய நம்பருக்கு கால் பண்ணுங்கள். என்னோடய நம்பர் 9094235701. என்னோடய சேனல் பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க. வாழ்க வளமுடன்.